ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு பசியும் ருசியும். இன்றைக்கி பசியும் ருசியமில் குடைமிளகாய் தேங்காய் பொரியல் எப்படி செய்கிறது அப்படின்னு பார்க்க போகிறோம். பொதுவாக காய்கறிகள் எல்லாத்தையுமே அதிக மசாலா சேர்க்காமல் ஆஃப் குக் பண்ணி தேங்காய் திருவல் சேர்த்து சாப்பிடும் பொழுது அதனுடைய சத்து கெடாமல் நமக்கு முழுவதுமாக கிடைக்கிது. அதே மாதிரி இன்றைக்கி குடைமிளகாய் தேங்காய் பொரியல் எப்படி சத்து கெடாமல் செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் பசியும் ருசியுமை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கான் ப்ரெஸ் பண்ணி ஆல் ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. ஸ்டவ் ஆன் பண்ணி பேன் வச்சு 1/4 ஸ்பூன் ஆயில் சேர்த்துருக்கேன். 2 குடைமிளகாயில் தான் இன்றைக்கி நம்ம பொரியல் செய்ய போகிறோம். அதுக்கேற்ற மாதிரி கொஞ்சமாக ஆயில் சேர்த்துருக்கேன். ஆயில் ஹீட் ஆன பிறகு 1/2 ஸ்பூன் கடுகு சேர்த்து கடுகு நல்லா வெடிக்க விடணும். வெடித்த பிறகு இது கூட ஒரு சிகப்பு மிளகாய், 1/4 ஸ்பூன் சீரகம், 2 கொத்து கருவேப்பிலை எல்லாம் சேர்த்து ஃப்ரை பண்ணிக்கணும். இது கூட அரை மணி நேரம் ஊற வச்சு வேக வச்ச கடலைப்பருப்பு 3 ஸ்பூன், கட் பண்ண குடைமிளகாய் குட்டி குட்டியாக வீடியோவில் இருக்க மாதிரி கட் பண்ணிக்கோங்க. தேவையான அளவு உப்பு இதெல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு லிட் போட்டு க்ளோஸ் பண்ணி ஒரு நிமிஷம் கரெக்டாக பாயில் ஆக விடுங்க. தேர்ட்டி செகண்ட்ஸ் ஆன பிறகு ஒரு முறை ஓப்பன் பண்ணி ஈவனாக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திரும்பவும் க்ளோஸ் பண்ணி மறுபடியும் ஒரு 30 செகண்ட் வேக விட்டுக்கலாம். இப்போது another 30 மினிட்ஸ் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணிவிட்டு ஈவனாக மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு தேங்காய் திருவல் சேர்த்து அதையும் திரும்பவும் மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு நம்ம உடனே ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு உடனடியாக இதை வேறு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். சூப்பரான குடைமிளகாய் தேங்காய் பொரியல் ரெடி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு கீழே உங்களுடைய கருத்துக்களை பதிவிட மறந்துடாதீங்க. என்னோட நெக்ஸ்ட் ரெசிபி உங்களை தேடி வந்துக்கிட்டே இருக்குது, அதையும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். இது பசியும் ருசியும், பார்த்து சமைச்சு பாராட்ட அல்லுங்க.